நம்முடைய உள்ளூர் பிரச்சனையிலிருந்து நிரந்தர தீர்வு உங்களுடைய அன்பு தம்பியால் பெற்றுக் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு. அதுவும் குறிப்பாக நம்முடைய தெற்குப்பாளையத்தை பொறுத்தவரை விவசாயம், நெசவு தொழில் இரண்டும் கூட அதிகமாக செய்யக்கூடிய பகுதி. அதனால்தான் எல்லா அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். 2024 ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் 4, 2025 முடியும் பொழுது ஒரு வருட காலத்துல உங்களுடைய விசைத்தறி பிரச்சனைக்கு முழு தீர்வு நாங்கள் கொடுத்திருப்போம். விசைத்தறி பிரச்சனைக்கு கட்டாயமாக முழு தீர்வு நாங்கள் கொடுக்கின்றோம். இது 3 விதத்துல. சோமனூர்ல ஜவுளி பூங்கா உருவாக்குவது மத்திய அரசு ஜவுளி பூங்கா உருவாக்கி கொடுக்கிறோம் ஐயா. ஜவுளி பூங்கா உருவாக்கி கொடுக்கின்றோம். நூல் விலையை கட்டுப்படுத்துகின்றோம் நூல் வங்கி மூலமாக. 3வது மிக மிக முக்கியமானது மின்சார கட்டணத்திலிருந்து உங்களை காப்பாற்ற மத்திய அரசிடம் பேசி 75% மானியத்தில் சோலார் மின் தகடுகளை உங்களுக்கு கொண்டு வருகின்றோம். 50% மானியம் இருக்கிற திட்டம் கொடுத்துருச்சு. 75% மானியத்தில் கொண்டு வருகின்றோம். அதே நேரத்தில் விவசாயத்தை பொறுத்தவரை ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி காட்டுகின்றோம். அதற்கான நேரம் வந்துவிட்டது. 1958 காத்துக் கொண்டிருக்கக்கூடிய திட்டம். அதுவும் மோடி ஐயாவுடைய 3வது ஆட்சி காலத்திலே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றோம். காரணம், விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டும், நிலத்தடி நீர் உயர்த்தப்பட வேண்டும், குளம் குட்டை நீர் எல்லாம் நப்பணுங்க ஐயா. ஆனைமலை நல்லாறு திட்டத்தில் 8 TMC தண்ணி கிடைக்கும். அதையும் செய்கின்றோம். தாய்மார்கள் இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். உங்களுடைய குழந்தைகள், உங்களை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு தரமான கல்வி நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில 4 இடத்துல நவோதயா பள்ளிகளை கொண்டு வருகின்றோம். மத்திய அரசினுடைய பள்ளி. ஒரு குழந்தைக்கு சராசரியாக மத்திய அரசு 82,000 ரூபாய் செலவாகும். அதை செய்து காட்டுகின்றோம். தமிழகத்துல முதன்முறையாக கோவைக்கு அதை கொண்டு வருகின்றோம். அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்வோம். அதனால் இங்க வந்திருக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிப்பதோடு மட்டுமல்ல, அடுத்த 12 நாட்கள் நீங்கள் எனக்காக பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்துல வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் மோடி ஐயாக்கு, அண்ணாமலை தம்பிக்கு ஓட்டு போட சொல்லி கேட்கணும், தாமரை சின்னத்துல ஓட்டு போட சொல்லி கேட்கணும். ஒரு மாற்றத்தை இந்த முறை நாம் கொடுக்க வேண்டும். அதற்கு முழு ஒத்துழைப்பு வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அதை செய்திருக்கின்ற நம்பிக்கை காலதாமதம் ஆகியிருந்தாலும் கூட பொறுமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்து, இதே போல எல்லா பாயிண்ட்லயும் மக்கள் நிக்கிறாங்க. அதனாலதான் வேகமா போறோம். குறிப்பாக என்னோடு இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அம்மா அனந்த்குமார் அண்ணா இருக்கிறாங்க. அவருக்கும் நன்றி தெரிவித்து, எங்களுடைய நகர தலைவராக இருக்கக்கூடிய வடிவேல் அண்ணன் நன்றி தெரிவித்து, ராஜா டெக்ஸ்னுடைய அண்ணன் சரவணன் இருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.